அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். கரப்பான் பூச்சிகளை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணினார். ஒரு கரப்பான் பூச்சியை மேசையினுடைய ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன நூலில் கட்டி வச்சுட்டு மேசையினுடைய இன்னொரு பக்கத்தில் இவர் நின்றுட்டு இந்த கரப்பான் பூச்சியை பார்த்து கமான் கமான் கமான்னு சொன்னார். அந்த கரப்பான் பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் நோக்கி நகர்ந்து வந்தது. திரும்ப அந்த கரப்பான் பூச்சி அந்த மேசையினுடைய அந்த கடைசி பகுதியில் விட்டுட்டு அதனுடைய முன்காலை பிச்சு விட்டுட்டு கமான் கமான் கமான்னு சொன்னார். அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தது. இவர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் நம்பினார். திரும்பவுமா அதே மாதிரி அந்த மேசையினுடைய அந்த பகுதியில் விட்டுட்டு இன்னொரு முன்னங்காலை பிச்சுட்டு கமான் கமான் கமான்னு சொன்னார். முன் 2 காலும் இல்லாதனால பின்னங்காலை வச்சு இழுத்துட்டு அந்த கரப்பான் பூச்சி நகர்ந்து வந்தது. இவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய அடுத்த படிநிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்ணார், அதனுடைய பின்னங்காலை பிச்சு விட்டுட்டு மீண்டும் அதே போல் கமான் கமான்னு சொன்னார். அது ரொம்ப இழுத்து நகர ஆரம்பிச்சது. கடைசியாக பின்னால் இருந்து இன்னொரு காலையும் பிச்சு விட்டுட்டு கமான் கமான் கமான்னு சொன்னார். அதால் நகர முடியல. இப்படி எல்லா காலையும் பிச்சதுக்கப்புறம் இவர் கமான் சொல்ல அந்த கரப்பான் பூச்சி நகராமல் அங்கேயே இருந்துச்சு. இவருக்கு பயங்கர சந்தோஷம், தன்னுடைய ஆராய்ச்சி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. அவருடைய ஆராய்ச்சியுடைய முடிவு என்ன தெரியுமா, எல்லா கால்களையும் பிச்சு போட்டுட்டா கரப்பான் பூச்சிக்கு காது கேட்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். சிரிப்பாக இருக்குல்ல? சில நேரங்களில் நாமளே இப்படி தான் பண்ணுறோம். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கு நாமளே ஒரு காரணத்தை வச்சுட்டு இதனால தான் இப்படி நடந்ததுனால தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க, இல்லை இதனால தான் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுக்கு அவங்களுடைய இடத்திலிருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்காம நாமளே அதுக்கு ஒரு முடிவு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் யோசிப்போமா? அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா அவர்களுக்கு தான் தெரியும். நம்ம பார்வையாளர்களை இருந்து பார்க்குறோம், நம்மளால முடிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்வோமே தவிர பிறரை நாம் விமர்சனம் செய்கிறதையோ இல்லை அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் கருத்துரை எழுதுறதையோ கொஞ்சம் நிறுத்திக்குவோமா? வாழ்க்கை ரொம்ப அழகானது. அடுத்தவங்க வாழ்க்கையும் அழகாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம், உதவி செய்வோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாழ்க்கையை அழகாக வச்சுட்டு நகர்ந்து செல்வது நல்லது. நன்றி.